ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப கரெக்டாகவே சொல்கிறாங்க. நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வழக்கின் உண்மையை தேடி கண்டறிந்த போதும் உரிய சட்டப்பிரிவுகளை ஆய்வு செய்த போதும் இவ்வழக்கின் இதர குற்றவாளிகளான சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருடனான முதல் குற்றவாளி ஜெயலலிதாவின் உறவும் அவருக்கு எதிராக ஒன்றுடன் ஒன்று இணைந்து பிரிக்க முடியாதவாறு சாட்சியங்களின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ள அவரின் குற்றச்செயலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாருடைய குற்றச்செயல்? ஜெயலலிதாவுடைய குற்ற. அப்போ என்ன சொல்ல வர்றார் சுப்ரீம் கோர்ட்லனா, இந்த 4 பேரையும் நான் தண்டிக்கணும்னா ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லாம எங்களை தண்டிக்க முடியாது. ஏன்னா ஜெயலலிதா தான் மாஸ்டர் மைண்ட், ஜெயலலிதா அக்குமுலேட்டட் தி வெல்த். யார் பேர்ல பண்ணியிருக்காங்கன்னா சசிகலா பேர்ல, இளவரசி பேர்ல, சுதாகரன் பேர்லையும் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா தப்பையும் பண்ணது ஜெயலலிதா தான். அடுத்தவர் எனினும் வழக்கு நடைபெறும் போது அவர் இறந்து விட்டதால் இந்த மேல்முறையீடு அவரை பொறுத்தவரை அற்றுப்போகிறது. ஆங்கிலத்தில் படிக்கிறேன். However, though in the process of scrutiny of the fact and the law involved and in the inextricable, அந்த inextricable தான் பிரிக்க முடியாத நெக்ஸஸ். யாரோட? சசிகலாவோட, இந்த 3 பேத்தோட inextricable நெக்ஸஸ் பிரிக்கவே முடியாது. இந்த அம்மா பண்ண ஊழல் சசிகலாவோட, சுதாகரனோட, இளவரசியோட பிரிக்க முடியாது. A1 with A2 to A4 reference to her role, யாரு? ஜெயலலிதாவோட ரோல், as well as evidence pertaining to her had been made. அந்த ரோலோ, அந்த தப்போ that has been made, வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. She having explained meanwhile the appeal so far as those related to her stand abated. அப்போ இந்த வழக்கு ஜெயலலிதா மட்டுமே குற்றவாளியாக இருந்தால் சிலர் சொல்ற மாதிரி அந்த வழக்கு அந்த அம்மாவோட முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த அம்மா சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் இளவரசி பேர்லையும், இந்த அம்மா சசிகலா பேர்லையும், சுதாகரன் பேர்லையும் இருக்கிறதுனால இவர்களை கன்விக்ட் பண்ணும்போது அதற்கு சுருதியாக, ஆதாரமாக, இதற்கு மூலகர்த்தாவாக இருந்த ஜெயலலிதாவை விட்டுவிட்டு அவரை தொடாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட் வர முடியாது. அப்போ வழக்கு அற்று போனது சொன்னா கூட எல்லா இடத்திலேயும் ஜெயலலிதா தான் குற்றவாளி, ஜெயலலிதா தான் சொத்து சேர்த்தார், ஜெயலலிதா சொத்தை சேர்த்த இவங்க பேரில் எழுதி வைத்தார் என்று எல்லா இடத்திலேயும் சொல்றாங்க. 7 ஆண்டு காலம் 2G வழக்கை நானே நடத்தினேன், ஒரு நாள் கூட வாய்தா வாங்கல, 14 நாட்கள் நான் பெட்டி ஏறினேன். I stepped into box, witness box, and I offered myself to the CBI. CBI cross-examined me, they grilled me. என்ன 14 நாள் CBI விசாரித்தது. பஸ்கம் பாலிசினா என்ன, ஸ்பெக்டர் தயானி ஏழை விடல, ஸ்வான் கம்பெனிக்கு என்ன பண்ண, கலைஞர் டிவிக்கு எப்படி லோன் வந்தது, எல்லா கேள்வியும் அவங்க கேட்டு முடிச்சிட்டாங்க. புதுசாக எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைந்த நீதிமன்றத்தில் 14 நாள். நான் தான் சொன்னேன், போன இன்டர்வியூ சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். வாரன் ஹேஸ்டிங் மேலே 1700களில் கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு எத்தனையோ முந்திரா ஊழல், டிடி கிருஷ்ணமாச்சாரியா பல அமைச்சர்கள் மேலே, லல்லு பிரசாத் யாதவ் மேலே, ஜெயலலிதா மேலே, ஐரோன் எல்லா ஊழலும் வந்திருக்கு, என் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் எந்த வழக்கிலேயும் ஓபி சைனி ஆச்சரியப்பட்டது, அவரே ஓப்பன் கோர்ட்டில் சொன்னது, என்னுடைய வாழ்நாளில், என்னுடைய ஜுடிஷியல் கேரியரில் ஒரு அக்யூஸ்ட் பொட்டி ஏறி நான் சாட்சி சொல்ல வரேன்னு சொல்ல வந்தது இதுதான் முதல் தடவை. உங்களுக்கு திரும்ப உங்களை வான் பண்ணுறேன், உங்களுக்கு அதில் ஒன்றும் சங்கடம் இல்லைன்னு என்ன கேட்டார். எனக்கு ஒரு சங்கடமும் இல்லை, 2Gயில் நான் பண்ணதான் கரெக்டுன்னு சொல்லி பொட்டி ஏறி 14 நாள் சிபிஐ என்ன விசாரணைக்கு. சிபிஐ 14 நாள் விசாரித்ததற்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இட்டுக்கட்டிய வழக்கு, சரியாக படிக்காமல் வந்த வழக்கு, யூகம், கிசு வதந்தி இன்னும் சொல்லி முடிக்கப்பட்ட என் வழக்கு எங்க? இவ்வளவு பட்டவர்த்தனமாக ஜெயலலிதா மீது உச்ச நீதிமன்றம் பல்வேறு கொடூரமான கணைகளை தொடுத்து எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட பொது வாழ்க்கையில் ஒரு நபர் வரக்கூடாது, வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது சிவில் சொசைட்டியினுடைய, அவர் சொல்றது, இட் இஸ் எ டியூட்டி ஆஃப் தி சிவில் சொசைட்டி டு பிரிவென்ட் சச் பர்சன்ஸ். இனிமேல் எதிர்காலத்தில் சமூகத்தில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. இத சொன்னா முதலமைச்சர் வார்த்தை கூப்பிட்டீங்க, இப்ப அதுக்கு பதிலா அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அட்வொகேட் ஜோதி இவங்கலாம் உங்களை நேரடி வார்த்தை கூப்பிடுறாங்க. நான் எல்லா பதிலும் சொல்றேன், நான் எதுக்கு வாதம் பண்ணணும்? என்ன கேள்வி கேட்டு எனக்கு தகுதி இல்லாதவர் யாரும் நான் பேச மாட்டேன், எனக்கு தகுதி இல்லாத யாரோடும் நான் பேச மாட்டேன். எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஒருத்தர் பபுன் இருக்காரு, பபுனோட நான் பேச மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே சொல்லல எங்க அம்மாவை பத்தி, இந்த தீர்ப்பே தப்பு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ தகுதி இல்லாதோட நான் ஏன் பேசணும்? முதலமைச்சரோட மௌனத்தை எப்படி பாக்குறீங்க? மௌனம் அவரோட இயலாமை பார்க்கிறேன். சம்மதத்துக்கு அறிகுறி, சம்மதத்தை விட இயலாமை. சப்பா பேசிட்டோம், 2Gயை பேசியிருக்க கூடாது, பேசி வாங்கி கட்டிக்கிறோம், அவ்வளவுதானே. இப்ப எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. முதலமைச்சருக்கு நான் நன்றி சொல்றேன் உங்க மூலமா.
ஏன்னா என்ன ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆயிருந்ததுன்னா ஜெயலலிதா நல்லவங்க, பாவம் சசிகலாவும் இளவரசி சுதாகரன் தான் கெட்டவங்க, இவங்க தான் அந்த அம்மாவை கெடுத்துட்டாங்க, இவங்க தான் சொத்து தாங்கன்னு இருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் குன்காவினுடைய தீர்ப்பும் எல்லா தீர்ப்பும் அவங்க எல்லாம் பாவம் கருவிகள், அவர்கள் மீது சொத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் பண்ணது ஜெயலலிதா தான் என்று மிக தெளிவாக இருக்கு. நான் உங்கள்கிட்ட பேராகிராஃபோட எழுதி கொடுத்துருக்கேன், சந்தேகம் தான் கேளுங்க. ஆமா ஆமா நிறுத்திக் கொள்ளுங்கன்றேன். ஏன் இதெல்லாம் வேணாம், நீங்க நேரா வாங்க, இல்லைன்னா அறிக்கை கொடுங்க. இதுக்கு எதுக்கு இதுக்கு ஒன்று நிறுத்திக் கொள்ளுங்க சார், நான் அட்வைஸ் பண்றேன் சார். சார் தெரிந்தோ தெரியாமலோ அவர் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து முதலமைச்சர். அவர் முதலமைச்சர் வந்த விதம் எனக்கு ஏற்புடையதல்ல, அவர் ஆட்சி நடத்துகிற விதம் எனக்கு ஏற்புடையதல்ல. ஆனால் we have to respect நம்ம சீஃப் மினிஸ்டர். புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு ஒரு அரசு நிகழ்ச்சியில் நானும் அவர் ஊட்டியில் கலந்துக்கிறோமோ நீலகிரியில் கலந்துக்கிட்டோன்னா அவர் மாண்புமிகு முதலமைச்சர் தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து மாண்புமிகு நீலகிரி நாடாளுமன்ற என்ன சொல்லுவார்? இது பரஸ்பர மரியாதை. அந்த பரஸ்பர மரியாதை அடிப்படையில் தான் இனிமேலாவது இது மாதிரிலாம் நிறுத்திக்கிங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சர், அதாவது நீங்கள் சொன்ன மற்ற ஆளுங்களாம் சொல்லிட்டு போட்டோம், அது மாதிரி இல்லை ஆச்சா போய்தான்னு சொல்லிட்டு. ஆனால் யுவர் ரெஸ்பான்சிபிள் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஆள். உங்கள் வார்த்தை நான் கூட தப்பாக பேசலாம், அடுத்த நாள் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, நீங்கள் ஆத்தாங்கிற வார்த்தை பயன்படுத்துறீங்கன்னு. அது வட்டார வழக்கு, எங்கள் ஊரில் ஆத்தாமோ, ஆத்தானா அம்மா, உங்களுக்கு தப்பாக இருந்தால் நிறுத்திக்கிறேன்னு சொன்னேன் நான். அது மாதிரி நாங்கள் கூட வந்து ஒரு முதலமைச்சர் இல்லாத ஒரு ஆள் வந்து பேசிட்டு அதை மாற்றிக்கலாம். ஆனால் முதலமைச்சருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே வருகிற போது ஒரு பொறுப்புணர்ச்சியோடும் ஒரு உண்மைத்தன்மையோடும் வெளிவர வேண்டும். அப்படிப்பட்ட உண்மைத்தன்மையும் பொறுப்புணர்ச்சியும் எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற வருத்தம். அப்பீல் போகாமல் இருக்க மாட்டாங்கல்ல, அப்பீல் போவாங்கல்ல. நான் அப்பீல் நம்ம நம்பர் ஆகல. சார் அப்பீல் போகாமல் எப்படி இருப்பாங்க ஒரு அரசாங்கம்? இது நான் கேட்குறேங்க. 2G வழக்கு பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அறுவடை, சரியா? 2G வழக்கு காங்கிரஸ் காலத்தில் போடப்பட்டது என்று சொன்னாலும் காங்கிரஸ்க்கு மட்டுமே அதில் பங்கு இல்லை. காங்கிரஸ் காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் சிலர் வழக்கு தொடுத்த காரணத்தினால் PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொதுநல வழக்கு போட்டாங்க. பொதுநல வழக்கு போட்டப்ப உச்சநீதிமன்றத்தில் வினோத் ராயினுடைய CAG ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த CAG ரிப்போர்ட்டில் என்ன அக்யூஸ் பண்ணி பல இடங்களில் சொல்லியிருந்தாங்க. அதில் 1,75,000 கோடி நட்டம்னு சொன்னாங்க. அந்த 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 தொகை வந்து உச்சநீதிமன்றத்தை பாதித்தது. உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் என்ன சொன்னாங்க ஓப்பன் கோர்ட்டில்? தி ஃபிகர் இஸ் மைண்ட் போகலிங். நாங்கள் இது தலை சுற்றுது, இவ்வளோ பெரிய ஊழலானாங்க. என்ன என்ன கேளுங்கன்னு சொன்னப்போ என்ன கேட்கல, என்னுடைய ஆர்குமெண்ட்டை கேட்கல. நான் பெட்டிஷன் போட்டேன் என்ன சேர்த்துங்கன்னு, இவங்க சேர்த்துக்கல. அப்போ ஆல் கமெண்ட்ஸ் வேர் பாஸ்ட் பை தி சுப்ரீம் கோர்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏ ராஜா. என்னை பற்றி என் கருத்தை கேட்காமலே அவங்க கமெண்ட் பாஸ் பண்ணாங்க, இது சரியா அது சரியானாங்க. அவங்களே என்ன பண்ணாங்க, ஃபைல் சார்ஜ் ஷீட்னாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நாங்களே மானிட்டர் பண்ணுவோம், நாங்கள் மானிட்டர் பண்ணாங்க. அவங்களே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டாங்க. என்ன 14 நாள் விசாரித்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் போடப்பட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அல்ல, சுப்ரீம் கோர்ட்டால் போடப்பட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். காங்கிரஸுடைய ரோல் சுத்தமாக இல்லை. காங்கிரஸ் தன்னுடைய, அதாவது என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு கையாளாக தனத்தோடு ஒதுங்கிட்டாங்க பயந்துட்டு. என்னுடைய வழக்கை முழுக்க நடத்தி முடித்தது உச்சநீதிமன்றமும் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞரும் தான். அது கூட சீனியர் அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட், சாதாரண வக்கீல் இல்லை. பிஜேபி ஆட்சி காலத்திலும் அந்த வழக்கு தொடர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் முக்கியமான சாட்சியங்கள் எல்லாம் பிஜேபி காலத்தில் தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதனால் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். 2G வழக்கில் அக்யூட்டலா, அதுவும் இப்படிப்பட்ட அக்யூட்டலா, ஹானரரி அக்யூட்டலா. ஏன்னா சந்தேகத்தின் பலனை சாதகமாக்குறேன்னு சொல்லலை. பொதுவாக ஒரு வழக்கில் இப்போ ஒரு கொலை வழக்கு, ஒரு டெட் பாடிங்க கிடக்கு, ராஜா அக்யூஸ்ட், இறந்து போன ஒரு உண்மை, என் பேரில் கேஸு. ஆனால் நான் என்ன ஆர்கியூ பண்ணுவேன்னா, கொலை நடந்தது உண்மை, அந்த கொலையை நான் பண்ணலாமே, ஜெயிச்சுட்டு வருவேன். அப்போது தெர் வாஸ் ஏ மர்டர், கொலை நடந்திருக்கு, ஆனால் அந்த கொலையை நான் பண்ணலன்னு பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் எனக்கு கொடுத்துட்டாங்க. பட் டெட் பாடி இஸ் டெட் பாடி. ஆனால் நான் என்ன ஓப்பன் கோர்ட்டில் சொன்னேன்னா, என் பேரில் கொலைஞ்சார் சொல்கிறீங்க, கொலையே நடக்கலை, கொலை நடந்த ஆளை நான் நேரில் கொண்டு வந்து காட்டுறேன்னு காட்டினேன். அதனால தான் வந்து இந்த வழக்கு வந்து சந்தேகத்தின் பலனை எனக்கு கொடுக்கல. ஜோடிக்கப்பட்ட வழக்கு, வதந்தி, கிசு இந்த அடிப்படையில் போடப்பட்ட வழக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வழக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு ஷாக். அதனால் அவங்க அப்பீல் போகாமல் இருக்க மாட்டாங்க. இது ஒரு சென்சிபிளான வழக்கு. அந்த வழக்கில் அப்பீல் போவாங்க. அப்பீல் போக மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாளில் படிக்காதவல்ல. நிச்சயமாக அப்பீல் போவாங்க. அந்த அப்பீலில் நம்பர் ஆகலை, நம்பர் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது, ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான்.